கரெக்டா இருக்கா? ம் ஆமா, எதுக்கு இதெல்லாம்? என் தங்கச்சி இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீட்டை சுற்றி 4-5 இடத்துல இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதவி சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அப்பப்போ தோணுது. உத்து பாரு, உங்கள் அத்தை பையன் முளியாங்கண்ணனா இருக்கும், இல்லைன்னா அந்த சமையல்காரன் பால்சாமியாக இருப்பான். கேமரா செவுத்து பக்கம் போயிடுச்சு. கொஞ்சம் ரைட்ல திருப்புங்க. இப்போ பாரு. என்னாச்சு? இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. யாரும் இல்லையே. இல்ல, நான் மானிட்டர்ல பார்த்தேன். இந்த பொம்மை எங்குமே பார்த்துருப்ப. ஏன் தான் இந்த வீட்டில் எல்லாம் ஒரு மார்க்கமாகவே தெரியுறீங்களோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அக்கா கூப்பிட்டாங்க. அக்காவா? செல்வி அக்கா. அரைச்சிப்பா லூசே. ஏய், இன்னும் என்னங்க நின்றுக்கிட்டு இருக்கிற? நடுராத்திரில வந்து அக்கா கூப்பிடுறாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறாங்கன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே இங்க நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை கொன்றுவேன். மூஞ்சப்பா, நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்க பார்த்துட்டு இருக்கிற? பாப்பா, ஏமா இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற? அது இப்படி தான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்க என்ன சார் இந்த நேரத்தில்? இல்ல, அது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி போட்டு தரியா? வாங்க சார், போட்டு தரேன். நீ அம்மாட்ட போய் தூங்குமா போ. அந்த லூசு இப்படி தான் பண்ணும். நீங்க வாங்க சார். பாப்பா, நேற்று ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த? அக்கா கூட தான். மாதவி அக்காவா? ஆஹா, மாயா அக்காவா? இல்ல, பின்ன? இது செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி தானே இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ, அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க, தெரியலையா? ஆமா, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ இப்படிதான் இருப்பாங்க. தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கை கூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா. அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வரப்போறா.
ஹலோ, ரவி ரவி, என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன், என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொண்டவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவர, நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. ஏ சங்கிலி, உன்னை தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை இருந்தா டேய், ஏன்டா வர்ற? சார் 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 எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார் அந்த அரண்மனையில் யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்கிறேன், அது என் கண்ணால் பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது. இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாண கைக்கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தனிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகால வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார் யோசிக்காதீங்க சார், அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருக்குது. என்ன ரவி, இந்த காலத்துல போய் ஆவி கிவின்னு பயந்துகிட்டு? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா என்ன பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்டியா? அண்ணா முறைக்கிறாரு பாரு. நானா வரலப்பா, உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணீங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்காக நடுராத்திரில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு என்ன வரணும். விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது, வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவதான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனால் பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கியிருக்கே, எதுக்கு? அவள் வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமாக அவள் மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்ரு முடிஞ்சதில்ல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான்.
விடிஞ்சா சூரிய கிரகணம். அதுக்குள்ளே அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமாக தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ளே முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கையை நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். பாஸ் அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் யாரை வாங்க போகிறானுங்களோ. நல்ல சாமர்த்தியமா யோசிச்சு அவளை உன் குடும்பத்தோட கண்காணிப்புல விட்டு இருக்க. வாழ வந்த குடும்பங்கிறதுனால அவங்க முன்னாடி தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டா. அதுக்குன்னு அவ ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டா. இன்னைக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம் மகா சிவராத்திரியில வர பிரதோஷ நாள்ல நடக்கிற சூரிய கிரகணம், அதுவும் சூரியன் உதயமாகிற நாழிகையிலேயே வருது. இந்த நேரத்துல தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்திகளுக்கு பலம் அதிகமாகும். இந்த நாள்ல ஒன்று சேர்ந்தா அப்புறம் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு தான் அவ இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கா. அவளை எப்படி தடுக்கிறது சாமி? அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று, உன் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவிய மீறி வெளியே வரணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு வழி சாமி, தோஷத்தை போக்க 8 ஊர்ல இருக்கிற அம்மனையும் முக்கூடல்ல நீர்ல இறக்குற நேரத்துல நீ அந்த பையனை கூட்டிக்கிட்டு அங்க வரணும். நான் இப்போ போய் முரளியை கூட்டு வந்துடுறேன். இரு, அது அவ்வளவு சுலபம் இல்லை. கிரகணம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு சக்தி பல மடங்கு ஏறிட்டே போகும். உன்னால மட்டும் அது முடியாது. நானும் சீக்கிரம் வா. வா. இந்த பையனை அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா. அதை உடைக்கணும். சாமி போ. என்னாச்சு சாமி? அவ வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டா.
பிடிச்சிருந்தா வான்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப காக்க வச்சுட்டீங்க. மாதவி முரளி ஓடு. இவங்க நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாங்க போயிடலாம். ஊருகத வாமவரி சாந்தமுகமேகம் மேதசதமய்ய பஸ்மகர பஸ்மகேகம் சத்வத தியானம் அக்ரகண்ய பக்தி சிவச்சண்டம் 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 சிவச்சண்டம். ஓம் சாந்தி. உன் தங்கச்சியை காப்பாத்துருவியா? அவரை விட சொல்லு. விடமாட்ட? உன் தங்கச்சி உயிரோடு இருந்தா தானே அவரை பிடிச்சு வைக்க முடியும். சொன்ன வேண்டாம். மாதவி சொல்றது கேளு. மாதவி வேண்டாம். நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவரை கூட்டிட்டு முக்கூடலுக்கு கிளம்புங்க. சாமி, இந்த நிலைமையில கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த நெருப்பு தண்ணீர் வரைக்கும் தான் என்னால் அவளை கட்டுப்படுத்த முடியும். சீக்கிரம் கிளம்புங்க. முரளி வா, போங்க. முரளி கால் மாட்டிக்கிச்சு. வேண்டாம். மாதவி மாதவி வேண்டாம், விடு. ஆனாலும் அவருக்கு ஒரு குழந்தைய பத்தி தரணுங்கிற ஆசையில உன் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவியை மீறி வெளியே வரணும். மாதவி அம்மாவாக போறா. இப்ப ஹாப்பி தானே? மாதவி வெளியில வா, இல்லைன்னா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பாலாம் போயிடும். ஆமாம் மாதவி, காலையில் டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. அது உங்ககிட்ட சொல்கிறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. பேச்சாயினி எங்கள் பிடாரினி, காத்தாயினி எங்கள் ராக்காயினி, அங்காளினி சக்தி ஆங்காரினி, துலுக்கானம்மா அம்மா துர்க்கையம்மா, சண்டி சாமுண்டி மதுரை நொண்டி முனியம்மா, புலி ஈஸ்வரி வீர பரமேஸ்வரி, காமேஸ்வரி திரிசூலேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி அம்மா நாகேஸ்வரி, மாதேஸ்வரி அம்மா பத்மேஸ்வரி, வைத்தீஸ்வரி ராஜராஜேஸ்வரி, விஸ்வேஸ்வரி அம்மா பாகேஸ்வரி, புவனேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி, சங்கரி சாம்பவி சங்கரி நர்மதி காமினி சோமினி வாகினி ராகினி அந்தரி சுந்தரி சௌந்தரி நர்முகி நாயகி நாரகி பூரணி பார்வதி வைரவி கற்பக வல்லினி வர்தினி மாலினி சூரினி நந்தினி வைஷ்ணவி தாரணி தரணி
இன்னும் கொஞ்ச நாள்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அப்ப கப்பலும் ஃப்ளைட்டும் முட்டிக்காதே. ஏமா பக்கத்துல பீச்சில் ஹார்பர் வரப்போதுன்னு புழுவுற. ஓ, அப்ப ஏர்போர்ட் மட்டும் வரவா போகுது? இந்த மாதிரி பேசி எத்தனை புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு வித்திருப்பேன். உனக்கு இந்த இடத்த விக்கணுமா வேண்டாமா? விக்கணும். நீ சொல்லி நிலத்தை வாங்கணும் நேர்ல பாத்துருக்கிறியா? இல்ல. பாத்துறாத. கண்டினியூ. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த தோண்டா 2 அடியில தண்ணி வரும். 2 அடியில தண்ணி வருமா? அப்புறம் எப்படி கடைகால எடுத்து வீடு கட்டுறது? அடி யோ, என்னையா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல, என்னன்னு நினைப்பா? சரி சரி. அதோட இந்த இடத்தை சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ். பக்கத்து ஊர்ல பஸ் விட சொல்லி 10 வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. குண்டு பல்பு அண்ட புழுகு புழுகுது. கலாய்க்காத பால்சாமி, அப்புறம் கமிஷன் காசு கூட கிடைக்காது. பாதியில ஓடனவன என்னடா மரியாதைலாம் பால்சாமின்ற? பங்கே இல்ல நாய் போச்சு, அப்புறம் என்னத பாஸ்? யோ, இப்போ நான் பேசிட்டுமா வேணாமா? போய் கரடி கட்டுறா. போடா அட்ஜஸ்ட் பண்றேன். இங்க பாரு பால்சாமி, முதலாளி சொல்லுங்க முதலாளி. உனக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள விக்கலனா பாம்பேல வேற பையர் ரெடியா இருக்காங்க. ஐயோ அவசரப்படாதீங்க முதலாளி. உங்க கமிஷன் காசை வாங்கிதா இவனுக்கு கடன் அடைக்கணும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு. பாட்டி சொத்தை வச்சு பங்கு வாங்கலான்னு வந்தா வீட்டு புரோக்கர் ஆக்கி கமிஷன் காசு கதற வைக்கிறானுங்களே. கவலைப்படாத பால்சாமி, ஏன் பங்கு உனக்கு கொடுத்துட்றேன். யோ, உனக்கு ஏதியா பங்கு? ப்ராப்பர்ட்டி இருக்கவங்கள செட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் நமக்கு வந்துட போகுது. இதை வேற காமிச்சு வேறு பேசுறானே. என் தங்கச்சியை காப்பாற்ற மட்டும் இல்ல, ஒரு வகையில மாயா எனக்கு கிடைக்கும் நீ தான் காரணம். எது நான் காரணமா? ஆமாப்பா, உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் தானே என் லவ் செட் ஆச்சு. அதனால தான் என் பங்கு உனக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜூஸ் சாப்பிடுறீங்களா பாஸ்? இதுக்கு மேல உன்னால அல்பியா இருக்க முடியாதுல. நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப இந்த ரப்பர் எது ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான்? என்னம்மா? நான் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்து நான் ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறதா நினைச்சு மறுபடியும் அவசரமா என் கழுத்துல தாலியா கட்டிட்டேன். மறைக்காதீங்க முதலாளி, ஈஸ்வரி இப்ப மேஜர் ஆயிட்டா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது.